Hi friends, welcome to Sapadu Nalla Irukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டிஃபரண்டான சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ரெசிபி பார்க்கலாம். கொய்யா பழத்தை வச்சு ஒரு டிஃபரண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொய்யா பழத்தை வச்சு ஸ்நாக்ஸா ஆச்சரியமாக இருக்கா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 4 பீசஸாக கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சீட்ஸை ரிமூவ் பண்ண பிறகு கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். துருவி எடுத்து இதை ஒரு பேஸ்ட்டாக பண்ணி பிரெட் ஸ்லைசஸ் மேலே அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கொய்யாப்பழம் சாப்பிட்ற அடம் பிடிக்கிறவங்க கூட இந்த ரெசிபி செஞ்சால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொய்யாப்பழத்தை துருவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைகளையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர்ஸோட கொய்யாப்பழ ஃப்ளேவரும் சேர்ந்து வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. எங்கள் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு 1/2 பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மைல்டான காரமாக தான் இருக்கும். எல்லாருமே சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்க கொய்யாப்பழத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம ப்ரெட் மேலே அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிட வேண்டாம், வாட்டரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபி. டெய்லி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் போர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி ப்ரெட்டை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஷேப்பில் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி கொய்யாப்பழத்தின் பேஸ்ட் அது மேலே அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணி மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நல்லா கவர் பண்ணி எடுத்துட்டு ஒரு டவாவில் 2 பக்கமும் நெய் விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான கோவா ஸ்நாக்ஸ் நொடியில் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு டவா எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை கோவா பேஸ்ட் அப்ளை பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை டவாவில் வச்சு கொஞ்சமாக கீ விட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். டேஸ்ட் எதுலேயுமே மாறுபடாது. நீங்கள் எந்த ப்ரெட்டில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம், டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கொய்யாப்பழம் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போது நல்லா டோஸ்ட் ஆன பிறகு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா ஜாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு அருமையான வீடியோவோட திரும்ப வரேன். பாய் பாய்.